நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமைனை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் எதிர்த்துண்ட தொகைமன் பணித்த திருபாலன் வாசமலர்மன் கிழவணங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிராணியங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றை வாழ் செக்கிழார் அடி சென்னி இருத்துவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொலில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூடி தலைகமாதோ. எல்லாம் வல்ல எம்பெருமான் அந்தரும் பன்னார் முழையமுடன் அமர்த்திருந்த நாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி உரையாசிரி சிவகுமணியாவுடைய திருவடிகளை நேர நினைந்து அடியனுடைய ஞானாசிரிய பிறந்தகையாருடைய திருவடிகளை எல்லாம் மனமொழி மேகலாலை வணங்கி திருவாவடுதுறை ஆதீன குருமுக சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மொழி மேகலாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இன்று மார்கழி மாதம் பூராட நட்சத்திரம் எம்பெருமான் சாக்கிய நாயனார் குருபோசி திருநாள். அன்பர் பெருமக்களே, நம்முடைய சைவத்திலே சாக்கிய நாயனார் புத்த மதத்திலே இருந்து நம்முடைய சைவ மதத்தினுடைய கொள்கைகளை அறிந்து நம்முடைய தத்துவ ஞானங்களை அறிந்து நம்முடைய சைவ மதத்திலே வந்து நின்று பெருமானுடைய திருவடி பேர் அடைந்த பெருமகனார் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஏற்கனவே சைவத்திலே இருந்து அவர் சமணம் சென்று அங்கு பலகாலம் சமணத்திலே பணி செய்து அதற்கு பிறகு மீண்டும் அவர் சைவத்திலே வந்து நம்மை எல்லாம் ஆட்கொள்ளுவதற்காக பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டவர் நம்முடைய நாவுக்கரசு பெருமான். அதே போல மதுரையம்பதியிலே நின்றசி நெடுமாறனார் மங்கையர்க்கரசியாருடைய ஒரு பெரும் கருணையினாலே வழிபாட்டினாலே சமண சமயத்திலே இருந்து மீண்டும் நம்முடைய சைவ சமயத்திலே வந்து பணி செய்து நாயன்மாராக நின்று திருவடிப்பேர் அடைந்த பெருமகனார். இப்படி நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக பெருமான் இவர்களை எல்லாம் நம்முடைய சமயத்திலே கொண்டு வந்து அந்த வழிபாட்டினுடைய ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். சாக்கிய நாயனார் புத்த சமயத்தில் இருந்து கொண்டு பல சமயங்கள் எல்லாம் ஆராய்ந்து அதிலே நல்ல ஒரு தத்துவ ஞானத்தோடு தத்துவ ஞானம் நிரம்பி இருக்கக்கூடிய சமயம், 4 வகையான பொருள்கள் நிரம்பி இருக்கக்கூடிய சமயம் நம்முடைய சைவம் என்று சொல்லி அவர் சைவத்துக்கு வருகின்றார். அவருடைய திருச்சரிதத்தை நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் 18 திருப்பாடல்களிலே நமக்கு அருளுகிறார். திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நம்பிகள் நமக்கு அருளுகின்ற பொழுது வார்கொண்ட வனமுலையால் உமைவங்கன் கழலே மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கு மடியேன் என்று சொல்லி, அதாவது உமையம்மையை ஒரு பாகத்திலே உடைய பெருமானை தினசரி அவர் உணவுண்பதற்கு முன்பாக பெருமானை பார்த்து அதற்கு பிறகு உணவுண்பது என்ற ஒரு கொள்கையோடு வாழ்ந்து வந்தவர். மறவாது கல்லெறிந்து என்று சொன்னால் கல்லையே மலராக பெருமான் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பின்னாடி சதயத்தில் நமக்கு அருளியிருக்கிறார். அப்படிப்பட்ட சாக்கிய நாயனாருக்கு நான் அடியேன் என்று சொல்லி நம்முடைய முதல் நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை அருளுகிறது. வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அவருடைய திருச்சரிதத்தை அருளுகின்ற பொழுது, தகடன ஆடையன் சாக்கியன் மாக்கள் தடவரையின் மகள் தனந்தாக்க குலைந்ததின் தோலர் வன்கம்பர் செம்பொன் திகழ்தருமேனியில் செங்கல் எரிந்து சிவபுரத்து புகழ்தர புக்கவன் ஊர் சங்கமங்கை புவனியிலே. நண்பர்களே, நம்முடைய நாயனார் அவதரித்தது திரு சங்கமங்கை என்று சொல்லக்கூடிய பதி. அது காஞ்சிபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருப்பதி. அவர் அங்கிருந்து காஞ்சிபுரத்திலே வந்து சமயத்திலே சேர்ந்து பணி செய்கின்றார். தகடன ஆலயன் அவர் அந்த தன்னுடைய புத்த மதத்திற்கு உண்டான அந்த துவர் ஆடையோடு இருந்து அந்த கெட்டியான அந்த ஆடை அணிந்து கொண்டு தம்முடைய சமயத்தில் இருந்து பணி செய்கின்றார். மேருமலை அரசன் மலையரசனுடைய மகளாக இருக்கக்கூடிய உமையம்மை தழுவ
பெருமான் குழைந்து அருள் செய்தார் என்று சொல்லி நமக்கு நம்முடைய காஞ்சி புராணத்திலே அருளுகின்றார். அப்படி குலைந்த அந்த வலிமையான தோள்களை உடைய ஏகாம்பர் என்று சொல்லக்கூடிய ஏகாம்பரநாதர் அவர் எப்படிப்பட்டவர்னா செம்பொன் திகழ்தரு மேனியில் அவருடைய திருமேனி குழைந்த திருமேனி, செம்பொன் போன்ற திருமேனி. பெருமானுடைய திருமேனியை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பொன்னார் மேனியனே என்று சொல்லுவார். அதே மாதிரி நம்முடைய பொன்வண்ணம் தந்தாதியில் கலரிற்றையவர் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனார் சொல்லுகின்ற பொழுது பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி என்று சொல்லுவார். இறைவனுடைய திருமேனி பொன் போன்ற திருமேனி என்பதை நமக்கு அருளுகின்றார்கள். அப்படி பொன் போன்ற அந்த திருமேனியிலே செங்கல் எரிந்ததனால அவர் சிவபுரம் புகழ் பெற்றார் என்று சொல்றார் சேக்கிழார் பெருமான். செம்பொன் திருமேனியிலே அப்படி செங்கல் எரிந்து சிவபுரத்து புகழ் தர புக்கவன், அப்படி அழியாத புகழையுடைய அந்த சிவபுரத்திலே சென்று சேர்ந்தவர் அவர் ஊர் சங்கமங்கை. இந்த புவனையிலே இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஊர் என்று சொல்லி நமக்கு நம்முடைய அந்தாதி ஆசிரியர் அருளுகின்றார். அடுத்து முதல் பாடலிலே சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்ற பொழுது நம்முடைய சமயங்களை பற்றி எல்லாம் சொல்றார். அருசமய தலைவராய் நின்றவருக்கு அன்பராய் மறுசமய சாக்கியதம் வடிவினால் வரும் தொண்டர் உறுதி வரச் சிவலிங்கம் கண்டு உவந்து கல் எறிந்து மறுவில் சரண் பெற்ற திறம் அறிந்த வடிவெழுத்துவாம். எப்பொழுதுமே நம்முடைய சேக்கிழார் பெருமான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்வார். எந்த சரீரத்தையுமே நான் முழுமையாக சொல்லுகிறேன் என்று சொல்லுவார். அறிந்தபடி அப்படி எனக்கு தெரிந்த அளவுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லுவார். அதே மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை சொல்லுகின்ற பொழுது கூட தோற்றுவாய் செய்கின்ற பொழுது ஏனாதி நாயனாருடைய புராணத்துல தம்பெருமான் சாத்தன் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கடலிறஞ்சி உம்பர்பிரான் காலத்தி உத்தமர்க்கு கண்ணப்பும் எம்பெருமான் கண்ணப்பர் செய்தவனே நாம் தெரிந்த வாருரைப்பாம் என்று சொல்லி அங்கே இதே மாதிரி தான் சொல்றார். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் சொல்றேன் என்று சொல்லித்தான், அதாவது நம்முடைய நாயன்மாருடைய தொண்டை நம்ம முழுமையாக சொல்ல முடியாது அப்படிங்கிறத உண்மை. சேக்கிழார் பெருமானே அந்த வகையிலே தான் சொல்றார். அருசமய தலைவராய் நின்றவருக்கு நம்முடைய சமயங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது ஆறுவகை சமயம் என்று சொல்வார்கள். இது சிவஞான சித்தியார்லையும் அதே மாதிரி மாபாடியத்திலையும் சிவஞான மாபாடியத்திலையும் மிக விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அரு சமயம் அப்படின்னா மொத்தம் 4 வகையான சமயங்கள். அகச்சமயம், அகப்புற சமயம், புறச்சமயம், புறப்புற சமயம். ஒவ்வொன்றிலையும் 6, மொத்தம் 24 சமயங்கள் நம்முடைய சைவத்திலே பேசப்படுகிறது. 24 சமயங்கள் பேசப்படக்கூடிய நம்முடைய சைவத்திலே அகச்சமயம் புறச்சமயம் என்று சொல்லி நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அகச்சமயத்திலே என்னென்ன சமயங்கள் இருக்கிறது என்று சொன்னால், பாடானவாத சைவம், வேதவாத சைவம், சிவசமவாத சைவம், சிவ சங்கராந்தவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம், சிவாத்வேத சைவம் என்று சொல்லி நமக்கு அகச்சமயம். அதே மாதிரி புறச்சமயத்திலே தருக்கம், மீமாஞ்சை, ஏகான்மவாதம், சாக்கியம், யோகம், பாஞ்சராத்திரம் என்று சொல்லக்கூடிய வைணவம், இதெல்லாம் புறச்சமயத்திலே வைத்து பேசப்படக்கூடியது. இந்த சாக்கியம் என்று சொல்லக்கூடிய புத்த மதம் நமக்கு புறச்சமயத்திலே வைத்து பேசக்கூடியது. அதுபோக அகப்புறச்சமயம், புறப்புறச்சமயம் என்று சொல்லி எல்லாம் இருக்கிறது. மொத்தம் 24 சமயங்கள் நமக்கு பேசப்படுகிறது. இங்கே இந்த ஒவ்வொன்றிலே 6 வகை சமயம் என்று சொல்லி, அப்படி அந்த 24 சமயங்களுக்கு ஒவ்வொன்றையும் 6 வகை சமயமா இருக்கிறதுனால பொதுவாக சொல்லுவது அரு சமயம் என்று சொல்லி நம்முடைய சைவத்தை சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் பொருட்சமய சைவ நெறி என்று சொல்லி நமக்கு நாவுக்கரசருடைய புராணத்தில் அருளுகின்றார். பொருட்சமய சைவ நெறி தான் பெற்ற புண்ணிய கண்ணிரண்டு என்று சொல்லி அந்த முதல் சந்திப்பிலே சொல்லுகின்ற பொழுது, சமயங்களுக்கெல்லாம் பொருளாக இருக்கக்கூடியது 24 சமயங்கள் நமக்கு இருந்தாலும் கூட அந்த சமயங்களுக்கெல்லாம் பொருளாக இருந்து நமக்கு இருப்பது நம்முடைய சைவ சமயம் என்று சொல்லுவார்கள். அப்படி அருசமயத்துக்கும் தலைவராக நின்றவர் யார் என்று சொன்னால் சிவபெருமானே. ஆமா, அது அருசமய தலைவராய் என்று சொல்லி அப்படி நின்றவருக்கு அன்பராய், அருசமய தலைவராக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அடியாராக இருந்து
மறுசமயம் புறச்சமயத்தில் இருக்கக்கூடிய சாக்கியர், அந்த சாக்கிய நாயனார் அந்த சாக்கியருடைய வடிவிலே நின்று வரும் தொண்டர் என்ன செஞ்சாரா, உறுதி வர சிவலிங்கம் கண்டு வந்து அப்படின்னார். அப்படின்னா சைவமே மெய்ச்சமயம் என்ற துணிவு அவருக்கு கடைசியா என்ன ஒரு துணிவு வந்தது என்று சொன்னால், வேறொரு மாற்று சமயத்தில் இருந்தாலும் கூட அவர் எல்லா சமயங்களையும் அவர் ஆராய்ந்து அதற்கு பிறகு சைவ சமயமே மெய்ச்சமயம் என்ற ஒரு துணிவோடு பணி செய்தவர் நம்முடைய சாக்கிய நாயனார். அதான் உறுதி வர சிவலிங்கம் கண்டு உவந்து கல்லெறிந்து அப்படின்னார். சிவலிங்கம் கண்டு உவந்து, அந்த சிவலிங்க திருமேனியை பார்த்து, உவந்து என்று சொன்னால் அன்போடு ரொம்ப விரும்பி செய்யக்கூடியது. உவந்து கல்லெறிந்து மறுவில் சரண் பெற்ற திறம் அறிந்தபடி வலுத்துவோம். அவர் பெருவானுடைய திருவடி அடைந்ததை நாம் அறிந்தபடி உரைக்கின்றோம் என்று சொல்லி நமக்கு இந்த பாடலில் அருளுகின்றார். அதாவது தலைவராய் நின்றவர், அது சமயங்களுக்கும் தலைவராய் நின்றவர் சிவபெருமானே என்று சொல்லி நமக்கு திருமுறைகளும் சொல்லுது. ஒத்தாறு சமயங்களுக்கு ஒரு தலைவன் என்று சொல்லி தேவாரம் நமக்கு அருளுகின்றது. அதே மாதிரி அது சமயத்து அவரவரை தேற்றும் தகையன என்று சொல்லி சொல்லுகிறது. உயிர்களின் பக்குவ பேதங்களுக்கு ஏற்ப அத்தனையும் வேண்டப்படுவனவே என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சிவகுடி அவர்கள் கூறுகின்றார்கள். அதாவது இத்தனை சமயங்கள் வேண்டுமா அப்படின்னு நம்ம யோசித்து சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பக்குவத்திற்கு ஏற்றாறு போல ஒரு படிநிலையிலே தான் ஆன்மா ஒரு பக்குவத்துக்கு வரும். அந்த படிநிலைக்கு ஏற்றவாறு இந்த சமயங்கள் இருப்பது இறைவனுடைய திருவருளே என்று சொல்லி நமக்கு அருளுகிறார்கள். அப்படி இதெல்லாம் உயிர்களின் பக்குவ பேதங்களுக்கு ஏற்ப அத்தனையும் வேண்டப்படும் என்பது சிவ ஆகமங்களின் துணிவு என்று சொல்லி நமக்கு சிவகுணி அவர்கள் குறிப்பிலே கூறுகிறார்கள். அப்படி அந்த சமயத்தில் பெருமானுடைய அடியாராக இருந்து சாக்கிய சமயத்தில் இருந்து சைவத்திலே பெருமான் திருவடி அடைந்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி இந்த பாடலில் அருளுகின்றார். அடுத்த திருப்பாட்டு அந்த சங்கமங்கை என்று சொல்லக்கூடியது வேளாளர்கள் நிறைந்த ஒரு பதி. அங்க இருக்கக்கூடிய வேளாளர்கள் மிகுந்த ஒரு பண்போடு இருந்தவர்கள் என்று சொல்லி அவருடைய பெருமையை பற்றி சொல்லி, அப்படிப்பட்ட வேளாளர்கள் நிறைந்த அந்த ஊரிலே ஒரு வேளாளர் குடியில் அவதரித்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி சொல்லுகிறார். மொத்தம் நம்முடைய பெரிய புராணத்திலே 13 வேளாளர் பெருமக்கள் இருந்து பணி செய்திருக்கிறார்கள். அதிலே இவர் தொண்டை நாட்டை சார்ந்த ஒரு வேளாளர் என்று சொல்லி நமக்கு புராணத்திலே சொல்லுகிறார். தாளாளர் திருச்சங்கமங்கையனில் தகவுடைய வேளாளர். அது என்ன தகவுடைய வேளாளர் அப்படின்னா கருணையுடைய வேளாளர் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர்கள் உயிர்கள் மீது வைத்திருந்த ஒரு கருணை. அதாவது தகவுடைய வேளாளர் குளத்து உதித்தார் மிக்க பொருள் தெரிந்துணர்ந்து கேளாகி பள்ளியிருக்கும் அருளுடையார் ஆய்கெழுமே நீலாது பிறந்திருக்கும் நிலை ஒளிவேன் என நிற்பார். அப்படின்னா கேளாகி பள்ளியிருக்கும், அதாவது எல்லா உயிர்களுக்கும் உறவாக இருந்து அந்த உயிர்கள் எல்லாம் உய்வடையும் பொருட்டாக அந்த உயிர்களுக்கெல்லாம் அவர் அப்போ இந்த சமயத்துக்கு வருவதற்கு முன்பாகவே நிறைய உலகியல் பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார். நம்முடைய நாவுக்கரசு பெருமானுடைய சரீரத்திலே செக்கிழார் பெருமான் அருளுகின்ற பொழுது அவர் சமணத்துக்கு செல்லுவதற்கு முன்பாக அந்த திருவாமூர்ல என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னா காவலர்த்தும் குளம் தொட்டும் நாவலர்களுக்கு பொருள் கொடுத்தும் என்று சொல்லி செக்கிழார் பெருமான் அருளுகிறார். அதாவது அந்த காலத்தில் தண்ணீர் பந்தல் அமைப்பது, அதே மாதிரி ஊரிலே பொதுவாக குளம் வெட்டி கொடுப்பது, இப்படியெல்லாம் பல திருப்பணிகள் அவர் பல பணிகள் உலகியல் பணிகள் நிரம்ப செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்வார். அது மாதிரி கேளாகி பள்ளியிருக்கும் அருளுடையராய் கெழுமி அப்படி நீளாது பிறந்திருக்கும் நிலையொளிவேன் என நிற்பார். அப்படி இருந்தாலும் கூட அவர் என்னன்னா அந்த கொஞ்சம் இந்த சமயத்துக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு எப்படி இருந்ததுன்னா நீளாது பிறந்திறக்கும் நிலையொளிவேன். அப்படின்னா இந்த பிறப்பு என்று சொல்லக்கூடிய நிலையை ஒளிந்து பெருமான் திருவடி அடைவேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு உறுதிப்பாடு இருந்திருக்கிறது. பிறந்த இறந்து வரும் நிலையில் நின்று நீங்குவன் என்று அந்த நெறியிலே நின்றார். அதாவது பிறப்பை நீக்கணும்னு அவருக்கு மனசுக்குள்ள வந்துருச்சு. அந்த பிறப்பை எப்ப நீங்க அப்படிங்கிறதுக்காக அவர் சமய விசாரணைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். பல சமயங்கள் எல்லாம் ஆராய்ந்து அந்த எந்தெந்த சமயத்தில் என்ன கொள்கைகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் அவர் ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கின்ற காலத்திலே அவர் காஞ்சிபுரத்துக்கு வர்றார். அதான் அந்த பாடல்ல சொல்றார். அவருடைய ஊர் சங்கமங்கை என்று சொல்லக்கூடியது. அந்த சங்கமங்கையில இருந்து இப்ப காஞ்சிபுரம் பணி செய்ய போகிறார். அதான் சொல்றாருங்க. அந்நாளில் எயில் காஞ்சி அணிநகரம் சென்றடைந்து நல் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார்
முன்னாக சாக்கியர்தாம் மொழியறத்தின் வழி சார்ந்து மன்னாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழி உணர்வார். அந்நாளில் அந்த காலகட்டத்திலே காஞ்சிபுரம் வந்து காஞ்சிபுரத்தை அடைந்து ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். நல் ஞானம் என்று சொன்னால் அழிவில்லாத ஞானம்ங்க. அதாவது தத்துவ ஞானம். நல் ஞானம் என்று சொல்லுவது நம்முடைய சாத்திர நுட்பங்களை உள்ளடக்கிய தத்துவ ஞானம். அந்த தத்துவ ஞானத்தை அடைவதற்கு பல வழியும் நாடுவார். எங்கெங்கேயோ போய் பார்க்கிறார், எங்கேயாவது கிடைக்குமா என்று சொல்லி, அதாவது வேட்கை இருந்தாதான் நம்ம வந்து ஒன்றை அடைய முடியும் அப்படிங்கறத நமக்கு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வேட்கையிலே நல் ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார். எல்லா பக்கம் போய் பார்க்கிறார். அவருக்கு தெரிஞ்சது வந்து புத்த மதம். அதனால அந்த சாக்கிய மதத்தில் சென்று சேருகிறார். நம்முடைய அதாவது நல்ஞானம் அடைவதற்கு பல வழியும் நாடுவார் என்று சொல்லி சொன்னார். அப்படி தத்துவ ஞானம் தான் நமக்கு ஒரு சாத்திர அறிவை கொடுப்பது தத்துவ ஞானம் தாங்க. தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் தடுத்தாட்கொண்ட புராணத்துல அந்த திருத்துறையூர் என்று சொல்லக்கூடிய திரு தவத்துறையிலே பெருமானிடத்திலே வேண்டி பெறுகிறார். அது சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது, சிவனுரையும் திருத்துறையூர் சென்றணைந்து தீவினையால் அவனெறியில் செல்லாமே தடுத்தாண்டாய் அடியேற்கு தவநெறி தந்தருள் என்று பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் அருள் செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கு அருள்வார். அதாவது அந்த தவத்துறை பதிகத்தை மலையார் அறிவை திரள்மாமணி என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் எப்படி சொல்றார் அப்படின்னா, பவநெறிக்கு விளக்காகும் திருப்பதிகம் அப்படின்னா பிறப்பு நெறியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு திருப்பதிகம் நமக்கு வந்து அந்த திருப்பதிகம் என்று சொல்லி சொல்லுகிறார். அதாவது ரெண்டு துறைகள் நமக்கு சேக்கிழ பெருமான் அதுல சொல்றார். ஒன்று அருட்துறை, இன்னொன்று தவத்துறை என்று சொல்லுவது. அருட்துறை என்று சொல்லுவது அதாவது துறை என்று சொன்னால் கரையேறக்கூடிய ஒரு இடம். அப்படி கரையேறக்கூடிய இடம் என்று வருகின்ற பொழுது அவநெறியில் நீங்குவதற்கு ஒரு துறை, திரு வெண்ணைநல்லூரில் இருக்கக்கூடிய அருட்துறை. அதே மாதிரி தவநெறி கிடைத்தது இன்னொரு துறை, அதுதான் திரு தவத்துறை என்று சொல்லக்கூடிய அந்த துறையூர் என்று சொல்லுவது. அங்கு நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே அருணந்தி சிவாச்சாரியார் அவதரித்த ஒரு திருப்பதி என்பதும் நமக்கு ஒரு பெருமை. அப்படி அந்த நல் ஞானம் என்று சொல்லுவது தத்துவ ஞானம் என்று சொல்லி நமக்கு நம்முடைய உரையாசிரியர் அருளுகின்றார். அந்த தத்துவ ஞானத்தை அடைவதற்காக பல வழிகளை நாடி செல்லுகிறார் நாயனார். அப்படி சாக்கியனார் நாயனார் தாம் மொழியறத்தின் வழி சார்ந்து மன்னாத பிறப்பருக்கும் தத்துவத்தின் வழியுணர்வார். அப்படி அவர் சென்று அந்த பிறப்பை நீக்கக்கூடிய அந்த தத்துவத்தினுடைய வழியை உணர்வார் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படி அவர் வந்து அதற்காக சென்றவர் தான் காஞ்சிபுரத்திலே சென்று அவர் சாக்கியருடைய நூல்களை எல்லாம் படிக்கிறார். சாக்கிய நூல்கள் ஒரே நூல் தான் சொல்லுவாங்க, திரிபிடகம் என்று சொல்லுவது அவருடைய நூல். அந்த திரிபிடகம் என்று சொல்லுவதுதான் அந்த நூல் சாக்கியர்களுடைய ஒரு கொள்கைகளை சொல்லக்கூடிய ஒரு மத நூல். அதை ஓதி அந்நிலைமை சாக்கியதம் அருங்கலை நூல் ஓதி அது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருளல்ல என்னும் அது தெளிந்து ஈசர் அருள் கூட ஈரில் சிவ நன்னறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார் அப்படின்னா அந்த நிலைமையை சாக்கியதம் அருங்கலை நூல் ஓதி அந்த திரிபிடகம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை ஓதி அது தன்னிலையும் புறச்சமய சார்புகளும் பொருள் அல்ல. அதாவது புறச்சமய சார்புகள் இந்த சமயம், இந்த புறச்சமயம் அகச்சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த சார்புகள் எல்லாம் பொருள் அல்ல, அதெல்லாம் ஒரு பொருளே அல்ல என்று சொல்லி அவருக்கு அப்பதான் ஒரு தெளிவு கிடைக்கிறது. அப்படி தெளிவு எப்படி ஏன் கிடைச்சது அப்படின்னா ஈசர் அருள் கூட சேக்கிழ பெருமான். அப்படின்னா இறைவனுடைய திருவருள் வாய்க்க பெறாம நம்ம எதையும் செய்ய முடியாது. அப்படி ஈசர் அருள் கூட சொல்றாரு, ஈரில் சிவ நன்னெறியே பொருளாவது என உணர்வு நாட்டுவார். ஈரில் சிவ நன்னெறியே பொருளாவது அப்படின்னா அழிவில்லாத சிவநெறியே உண்மை பொருள் என்று சொல்லி உணர்ந்து கொண்டார். இப்ப சாக்கிய மதத்தில் தான் இருக்கிறாரு. ஆனா அவர் பெருமானுடைய திருவருள் கூட இப்ப சைவத்துக்கு வர்றதற்கு அதான் காரணங்க. அதான் சொல்ற ஈரில் சிவ நன்னெறியை பொருளாவது என உணர்வு நாட்டுவார் அப்படின்னார். நாயனார் ஏற்கனவே அவர் பௌத்தத்தில் இருக்கிறார், சாக்கியரா இருக்கிறார். அப்படி சாக்கியரா இருந்து சைவத்துக்கு திரும்புறார். அதை எப்படி சொல்றார் அப்படின்னா சேக்கிழ பெருமான் உடன்பாட்டுல சொல்றார். அதான் ஒரு பெரிய சிறப்பு. நாயனார் சைவம் திரும்பியதை ஈசர் அருள் கூட என்ற ஆசிரியர் இப்ப ஈசர் அருள் கூட அவர் இந்த மதத்துக்கு வந்தார் அப்படிங்கிறாரு. இதே நம்முடைய
நாவுக்கரசு பெருமான் சமணம் போறார். ஏற்கனவே சைவத்தில் இருக்கிறார். அவர் சமணம் செல்லுகின்ற பொழுது, அதை சொல்லுகின்ற பொழுது எதிர்மறையில சொல்றாருங்க, நம்பர் அருளாமையினால் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதாவது சைவத்துக்கு வந்ததை ஈசர் அருள் கூட என்று சொல்லி இந்த நாயனார் புராணத்துல சொன்ன சேக்கிழார் பெருமான் ஏன் நம்முடைய அப்பர் சாமிகள் சமணத்துக்கு போனார்? ஏற்கனவே ஒரு நல்ல சமயத்தில் இருக்கக்கூடியவர், உயர்ந்த சமயத்தில் இருக்கக்கூடியவர், ஏன் மீண்டும் சமணத்துக்கு போனார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதை என்ன சொல்றாரு? நம்பர் அருளாமையினால் அப்படின்னு. நில்லா உலக இயல்பு கண்டு நிலையா வாழ்க்கை அல்லேன் என்று அறத்துறந்து சமயங்களானவற்றின் நல்லாறு தெரிந்துணர நம்பர் அருளாமையினால் கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகுவார் என்று சொல்லி சொன்னார். ஏற்கனவே ஒரு பெரிய சமயத்தில் இருக்கிறாராம், இப்ப அதிலிருந்து ரொம்ப குறுகி போயிட்டாராம். சேக்கிழார் பெருமான் நமக்கு அந்த இடத்தை அவ்வளவு அருமையாக சொல்லுவார். சைவத்துக்கு வந்ததை உடன்பாட்டிலே சொன்ன ஆசிரியர் பெருமான் அதாவது ஈசர் அருள் கூட என்று சொன்ன சேக்கிழார் பெருமான் அங்கு சைவத்தில் இருந்து புறச்சமயத்துக்கு சென்றதை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்ற? நம்பர் அருளாமையினால் என்று சொல்லி எதிர்மறையிலே சொல்லுகிறார் என்று சொல்லி நம்முடைய உரையாசிரியர் அவர்கள் அருளுகின்றார். இப்படி நம்பர் அருளின சிவபெருமானுடைய திருவருள் வாய்க்க பெற்றதனாலே நாயனார் இப்பொழுது நம்முடைய சைவ சமயத்திலே பணி செய்கிறார். அடுத்து இப்ப சைவ சமயத்துல பணி செய்கிறார். அப்படி சைவ சமயத்திலே பணி செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன ஒரு உணர்வு வருகிறது அப்படின்னு சொன்னா, அதாவது இந்த சைவ எந்த சமயத்திலும் இல்லாத ஒரு தத்துவ ஞானம் நம்முடைய சைவத்தில் தான் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, செய்வினை, அதை செய்யக்கூடிய ஆன்மா, அந்த வினையனுடைய பயன் அதை சேர்ப்பான் என்று சொல்லி, இது சைவத்தை தவிர எங்கே இல்லை. அதான் இந்த பாடல்ல சொல்றார், செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் சேர்ப்பானும் மெய் வகையால் நான்காகும் விதித்த பொருள் எனக் கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி எல்லாவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். அது இதுக்கும் திருவருள் தான் துணை செய்தது. எப்படி இவருக்கு அந்த ஞானம் வந்தது அப்படின்னா, இங்கே அதான் சொல்றார், பொருள் சிவன் என்று அருளாலே உணர்ந்தறிந்தார். திருவருள் தான் எல்லாத்துக்கும் காரணங்க. அத செய்வினையும் செய்வானும் அப்படின்னார். செய்வினையும் அப்படின்னா அதாவது நாம் செய்த கண்மம், அதாவது நம்ம செய்யக்கூடிய வினைகள், அதனுடைய தொகுப்பு கண்மம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. செய்வான் அப்படின்னா ஆன்மா, அந்த வினையை செய்யக்கூடிய ஆன்மா. அதனுடைய பயன், நம்ம செய்யக்கூடிய வினையனுடைய பயன் என்ன? சுகம் துக்கம் இல்லைங்களா? இதம் அகிதம் என்று சொல்லக்கூடிய, அதாவது நல்வினையனுடைய பயன் சுகம், தீவினையனுடைய பயன் துக்கம். இதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க. அப்படி சுகம் துக்கம் அதன் பயன் என்று சொல்லுவது, அந்த சுகம் துக்கம் என்று சொல்லுவது தானே நம்மளை பற்றுமா அப்படின்னா அப்படி பற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் அது சடப்பொருள், தானே நம்மை பற்றாது. அதுதான் நமக்கு சைவத்தில் தெளிவா சொல்லப்படுகிறது. அப்ப அதை கொடுக்கறதுக்கு யாராவது, நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் தான் அதை நமக்கு கொடுக்க முடியும். நம்மளை விட உயர்ந்த பொருள், முப்பொருள்கள் எது அப்படின்னு பார்க்கிற பொழுது இறைவன் தான் உயர்ந்தவன், அவன் தான் முற்றும் உணர்ந்தவன், அவன் தான் முற்றறிவுடையவன், பெருமான் தான். அதனால அந்த பயன், சுகதுக்கமாகிய அந்த பயனை சேர்ப்பவன் யாரு? சிவபெருமான். அப்படி சேர்ப்பானும் மெய்வகையால் நான்காகும். மெய்வகையால் அப்படின்னா வேத ஆகமங்கள் விதித்த வகையினாலே. மெய்வகை என்று சொன்னால் ஆகம முறைப்படி, அந்த வேத ஆகமங்கள் விதித்த வகையினாலே நான்கு என்று சொல்லி அந்த விதித்த பொருள் நான்காகும் என கொண்டே இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என அப்படின்னு சொல்லி இந்த நான்கு நிலை, அந்த செய்வினை, அந்த செய்யக்கூடிய ஆன்மா, அந்த வினையனுடைய பயன், அந்த பயனை ஊட்டுபவர், இவங்க வேற எந்த மதத்திலே சமயத்தில் இது சொல்லப்படவில்லை என்று சொல்லி, அது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையால் பொருள் சிவன் என்று, அதாவது எல்லாத்துக்கும் மேல பொருளாக இருப்பது சிவன்தான் என்று சொல்லி அதை இறைவனுடைய திருவருளாலே உணர்ந்தறிந்தார் என்று சொல்றார். அதாவது எந்த சமயத்திற்கும் இல்லாத சைவ சமயத்திற்கு மட்டும் உள்ளதாகிய ஒரு தனிச்சிறப்பு, இந்த இலக்கணத்தை எடுத்து காட்டிய சிறந்த ஒரு இடம் இந்த இடம் தாங்க. அவன் நம்முடைய தொன்ற புராணத்து பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் எந்த ஒரு சமயத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பை, நம்முடைய சைவ சமயத்துக்கே உண்டான ஒரு சிறப்பை இந்த இடத்துலதான் எடுத்து காட்டுறாரு. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, ஒரு புறச்சமயத்தில் நின்ற ஒரு சாக்கியரை வைத்துக் கொண்டு அவரை ஒப்பு நோக்கி ஆராய்ந்து கண்ட முடிவாவது இது
அப்படின்னு சொன்னது மேலும் சிறப்பு என்று சொல்லி நமக்கு உரையாசிரியர் சொல்லுகிறார். நம்ம சமயத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம சமயம் உயர்ந்தது என்று சொல்லுவது ஒரு எல்லாரும் சொல்லக்கூடியது. வேறொரு புறச்சமயத்தில் நின்ற ஒருவர் எல்லா சமயத்தை விட உயர்ந்தது, வேறு எந்த சமயத்திலும் இல்லாத கருத்துக்களை உள்ளடக்கியது சைவம் என்று சொல்லுவதுதான் மேலும் சிறந்தது என்று சொல்லி உரையாசிரியர் நமக்கு அருளுகின்றார். இந்த 4 பொருள்களும் ஒரு உண்மை சமயத்துக்கு வேண்டப்படுவன. ஒரு உண்மையான சமயம் என்று சொன்னால் இந்த 4 பொருள் இருக்கணும். செய்வினை என்று சொல்லக்கூடிய கண்மம், செய்வான் என்று சொல்லக்கூடிய ஆன்மா, அதனுடைய பயன் என்று சொல்லக்கூடிய சுகதுக்கங்கள், அதை சேர்ப்பவன் என்று சொல்லக்கூடிய இறைவன், அந்த பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 நிலைகளும் இங்கு வைத்து ஓதப்பட்டது மிகச்சிறப்பு என்று சொல்லி சொல்வார்கள். அப்படி இவ்வியல்பு சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை என அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி விதைத்த பொருள் 4னையும் கண்டு பொருள் நிச்சயம் செய்த ஞானமும் வீடும் அடைய வழிகாட்டின் இயல்பு என்று சொல்லி, அதாவது நம்ம வீடு பேர் அடைவதற்கான ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு கொள்கையே இந்த 4 தாங்க. இது வேற சமயத்துக்கு எதுக்கும் இல்லை. உய்வகை என்றால் உய்யும் வகை, வீடு பேர் அடையக்கூடிய தவங்க. உய்வகையால் அப்படின்னா வீடு பேர் அடையக்கூடிய ஒரு தவம் வேற எந்த ஒரு சமயத்திலையும் சொல்லப்படல. அப்படின்னா பொருள் சிவன் அப்படின்னாரு. அப்படின்னா உண்மை பொருளாவார் சிவபெருமானே. ஆமா, பெருமான் தான் உண்மை பொருளுங்க, அதான் சொல்றாரு. அப்படி உண்மை பொருளாவன சிவபெருமானே என்பது இதனாலே முப்பொருள் உண்மையும் அந்த முப்பொருளுடைய இலக்கணமும் சாதனமும் பயனுமாகிய அந்த சைவ சித்தாந்த உண்மைகள் முற்றும் பெற வைத்த தெய்வ கவிநலம் நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய இந்த பாடலுக்கு உண்டு. எல்லாத்தையும் இதிலே அடங்கிட்டார். ஒரு சமயத்தினுடைய கருத்துக்கள் அத்தனையும் அவர் வீடு பேர் அடைகின்ற வரைக்கும் நமக்கு இந்த பாடலிலே வைத்து போற்றுகின்றார். இதுதான் நாயனாருக்கு இந்த இடம்தான் ரொம்ப பிடித்து அவர் சமயத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி சொல்வார்கள். அப்புறம் அடுத்தது என்ன சொல்றாருன்னா, எல்லாம் உடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லா வேடச் சாக்கியரே ஆகி புள்ளராகுவார் அல்லார் கண்ட தமக்கிந்த அகிலமெல்லாம் ஆள் என்ன வல்லார் இவர் அவ்வேடத்தை மாற்றாது அன்பின் வழி நிற்பார். இப்போ எல்லாமுடைய ஈசனே இறைவன், இதெல்லாம் இறைவன் தான் முழு முதல்வனாகிய சிவன். மற்ற உயிர்கள் எல்லாம் அவனுக்கு உயிருள்ள பொருள்கள் அனைத்தும் பெருமானுடைய அடிமை, உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் பெருமானுடைய உடைமை. அதான் சொல்றார், அந்த எல்லாமுடைய ஈசனே இறைவன் என்று சொல்லி, அந்த எல்லாமுடைய ஈசனே இறைவன், எல்லாமுடைய ஈசனே இறைவன் என்ன அறியாதார் பொல்லா வேட சாக்கியரே ஆகி புள்ளராகுவார் என்று சொல்லி, இதை அறியாதவர்கள் பொல்லாத சாக்கியர்கள் என்று சொல்லி, அவர்கள் எல்லாம் புல்லர்கள் என்று சொல்லி, அவர் இருந்த மதத்தையே அவர் அப்படி சொல்றார். எப்பொருளும் ஆக்குவான். அதாவது அவர் என்ன உணர்ந்துட்டார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் இறைவனுடைய அடிமையும் உடைமையும் என்று சொல்லி உணர்ந்தார். அதான் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உமையம்மையினுடைய திருமுலைப்பால் உண்ட பொழுது அவருக்கு 2 நாளும் ஞானம் கிடைக்கிறது. அதாவது சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம், தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் என்று சொல்லி நமக்கு சேக்கிழ பெருமான் அதை சொல்றாரு. அப்படி சொல்லுகின்ற பொழுது அதனால் அவர் என்ன உணர்ந்தார் அப்படிங்கறது அடுத்த பாட்டுல சொல்றார் சேக்கிழ பெருமான். அப்படி அந்த ஞானம் பெற்றார், 2 ஞானம் பெற்றார். பரஞானம் என்று சொல்லக்கூடிய இறைவனை பற்றிய ஞானம், உலகியலை பற்றிய அபரஞானம் என்று சொல்லக்கூடிய ஞானம், நூல்கள் வாயிலாக கற்கக்கூடிய ஞானம் என்று சொல்லி 2 ஞானம் பெற்ற நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்ன உணர்ந்தார் அப்படின்னா, எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும். இது சேக்கிழ பெருமான் அங்க பதிவு செய்றார். அப்படி அந்த ஞானம் பெற்றதன் மூலமாக ஞானசம்பந்த பிள்ளையார் உணர்ந்தது எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே எனும் உணர்வும், அப்பொருள் தான் ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் அப்படின்னார். அதாவது எல்லா பொருளையும் ஆக்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த பொருள் என்ன அப்படின்னா பெருமானுடைய அடியார்கள் என்று சொல்லக்கூடிய அறிவு அவருக்கு வந்தது என்று சொல்லி இந்த இடத்திலே நமக்கு, அதாவது பெருமான் தான் எல்லாமாக இருக்கக்கூடியவன். அப்படி இருந்தாலும் அப்படி இருக்கக்கூடிய எல்லாம் இருக்கக்கூடிய பெருமானுக்கு எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே அப்படிங்கிற பொழுது அந்த பொருள் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது ஆளுடையார் அடியார்கள் எனும் அறிவும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு ஞானசம்பந்த பிள்ளையாருடைய புராணத்தில் அருளுகின்றார். அப்படிப்பட்ட அந்த வழியிலே நின்று
அவர் பெருமானை வழிபாடு செய்து அந்த வேடத்தை மாற்றுவதே இல்லை, அந்த சாக்கிய வேடத்தில் நின்று கொண்டு அவர் பணி அதான் நமக்கு திருக்கூட்ட சிறப்பிலே சொல்லுகின்ற பொழுது வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் என்று சொல்லி நமக்கு அவர்கள் அவரவர் விருப்பப்படி வேடமணிந்து கொண்டாலும் இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புதான் முக்கியம். அதனால அந்த வேடத்திலே நின்று கொண்டு அவர் பணி செய்தார் என்று சொல்லி, அதாவது இந்த புராணத்தில் எப்படின்னா மாற்று வேடத்திலே நின்று பெருமானை வழிபாடு செய்வதும் குற்றம்தான் இல்லைங்களா. அதாவது திருவேடம் அணிந்து கொண்டுதான் பெருமானை வழிபாடு செய்யணும். அதே மாதிரி இறைவன் மீது கல்லெறிந்து வழிபாடு செய்வதும் தவறுதான். ஆனா அதெல்லாம் எப்படி செய்தார் அப்படின்னா அன்பின் மூலமாக செய்கிறார். அதனால பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு. இப்ப சிவலிங்க திருமேனியை பத்தி சொல்றாருங்க. அதாவது நமக்கு நம்முடைய சைவத்துல அருவம், அருவுருவம், உருவம் என்று சொல்லி 3 நிலைகள் நம்ம பெருமானை வழிபாடு செய்யக்கூடியது. அருவம் என்று சொல்லுவது கண்ணுக்கு பார்க்க முடியாது, அது ஞானியர்கள் வழிபாடு செய்வது இல்லைங்களா. அதே மாதிரி உருவம், அருவுருவம் என்று சொல்லுவதுதான் நம்ம வழிபாட்டுக்கு உகந்த திருமேனி, சிவலிங்க திருமேனி. அதாவது சாதாக்கியத்தில் இருக்கக்கூடிய சதாசிவ திருமேனி என்று சொல்லுவது. அதற்கு பிறகு உருவ திருமேனி. இப்ப அருவத்திலிருந்து அருவுருவம் வரும், அருவுருவத்திலிருந்து உருவம் வரும். இப்படிதான் நமக்கு தத்துவத்தில் சொல்லப்படுவது. அப்ப இந்த உருவ திருமேனி தோன்றுவதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னா அருவுருவம் என்று சொல்லக்கூடிய சிவலிங்க திருமேனி. அப்படி இந்த பாட்டுல நமக்கு சொன்னாருங்க. காணாத அருவினைக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள் நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் நானாது நேடியமால் நான்முகனும் காண நடு சேனாரும் தளர்பிளம்பாய் தோன்றியது தெளிந்தாராய் அப்படின்னா காணாத அருவினுக்கும், அரு என்று சொல்லுவது உருவம் இல்லாத ஒன்று, அப்படி அது கண்ணால காண முடியாது, அதுக்கும் உருவினுக்கும் காரணமாய் அப்படின்னார். அப்படின்னா அந்த உருவ திருமேனிகள், மாகேஸ்வர திருமேனிகள் என்று சொல்லக்கூடிய 24 மூர்த்தங்கள், சிவலிங்க திருமேனியை சேர்த்தா 25 சொல்லுவாங்க, சதாசிவ திருமேனி சேர்த்தா 24 திருமேனிகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது சிவலிங்க திருமேனி என்று சொல்லுவார்கள். அப்படி நீள்நாகமணிந்தாருக்கு, அப்படிப்பட்ட பெருமானுக்கு, அந்த அரவணைந்த சிவபெருமானுக்கு குறியாக இருப்பது, வழிபாடு செய்யக்கூடிய ஒரு குறியாக நமக்கு இருப்பது சிவலிங்க திருமேனி. அதனாலதான் நம்ம சிவலிங்க திருமேனியை வைத்து வழிபாடு செய்வது அருவுருவம் என்று சொல்லக்கூடியது. அப்படி நிகழ்வுரியாம் சிவலிங்கம் என்று சொல்லுகிறார். சிவலிங்கம் இறைவரது அருவுருவ திருமேனி, அதாவது சதாசிவ திருமேனி. அதான் சிவஞான சித்தியார் சொல்வார், உருமேனி தரித்து கொண்டது என்றாலும் உருவிறந்த அருமேனை அதுவும் கண்டோம், அருவுரு ஆன போது திருமேனை உபயம் பெற்றோம் என்று சொல்லி சிவஞான சித்தியார் நமக்கு சொல்லுதுங்க. ஆமா, அப்படி அந்த அருவுருவ திருமேனியாக இருக்கக்கூடியதுதான் சிவலிங்க திருமேனி. அருவினில் நின்று அருவுருவம் தோன்றும், அதாவது அருவுருவத்திலிருந்து உருவம் தோன்றும், இடையில் நிற்கும் நிலை அருவுருவம் என்று சொல்லி நம்முடைய சிவலிங்கத்தை பற்றி நமக்கு இங்க சொல்லியிருக்கிறார். அப்படி நானாது தேடியமால் நான்முகனும் காணநடு சேனாரும் தளல் பிறம்பாய். அப்படிப்பட்ட பெருமான் திருமாலும் பிரம்மனும் அவர்கள் தேடுகிறார்கள். அடியும் முடியும் தேடிக்கொண்டு செல்லுகின்ற பொழுது பெருமான் எப்படி இருந்தாராம், திருவண்ணாமலையில அனல் பிளம்பாக காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறார். யாரு? திருமால், தேவர்களுக்கெல்லாம் தலைவராக கூடிய திருமால், கல்வியிலே சிறந்த பிரம்மன், 2 பேரும் தேடுறாங்க. ஆனா அதான் ஏன் அவங்க தேடி காண முடியல அப்படிங்கறது நமக்கு அப்பர் சாமிகள் லிங்க புராண குறுந்தொகையில பதிவு செய்துகிறார், காட்டுகிறார். அந்த லிங்க புராண குறுந்தொகையில என்ன சொல்றார் அப்படின்னா, புக்கணைந்து புரிந்தலரிட்டிலர் நக்கணைந்து நறுமலர் கொய்திலர் சொக்கணைந்த சுடருளி வண்ணனை மிக்கு காணலுற்றார் இங்கு இருவரே. அப்ப பெருமானை அடையணும்னா, பெருமானை பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படின்னா பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்யணும். அதை அவங்க செய்யல, மாறாக என்ன செஞ்சாங்க, நான் பெரியவனா நீ பெரியவனா என்று சொல்லி 2 பேரும் தன்னுடைய ஆணவத்தின் மூலமாக தேட முற்பட்டார்கள். அதனால பெருமான் அவங்களுக்கு கிடைக்கல. கடைசியா சரணடைந்ததுக்கு பிறகுதான் இறைவன் காட்சி கொடுத்தாராம். அதே நமக்கு அப்பர் சாமி சொல்றார், செங்கனானும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கும் தேடி திரிந்தும் காண்கிலர் இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணிய மூர்த்தியே என்று சொல்லி பெருமானை அன்போடு வழிபாடு செய்தாதான் நாம் அடைய முடியும்.
இதே மாதிரி நமக்கு திருவாரூர் சிறப்பு, நகர சிறப்பை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் நமக்கு இவங்க 2 பேரும் பார்க்க முடியல அப்படிங்கிறத அங்க சொல்றாருங்க. படர்ந்த பேரொளி பன்மணி வீதிதான், இடர்ந்த ஏனமும் அன்னமும் தேடுவார், தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தூது போய் நடந்த செந்தாமரையடி நாருமால் அப்படின்னு. திருமாலும் பிரமனும் தேடி காண முடியாத அந்த பெருமானுடைய திருவடி தன்னுடைய தொண்டராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்காக ஒரு இரவிலே 2 முறை தூது சென்றது திருவாரூரிலே. அந்த திருவீதி இன்றளவும் மணந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு சொல்லுகிறார். அந்த புக்கனைந்து புரிந்தளரிட்டல் என்று சொல்லக்கூடிய திருப்பாட்டம் ஏன் 2 பேரும் காண முடியவில்லை என்று சொன்னால், பெருமானை வழிபாடு செய்யவில்லை. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு உயர்வு அப்படின்னா, அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது தம்பிரானை தன் உள்ளம் தலியவன் நம்பி யாரொருவன் நாம் தோறும் தன்மையன் என்று சொல்லி திருமலை சிறப்பிலே நமக்கு நம்முடைய உபமன்ய முனிவரே அருளுகின்றார். அப்ப இறைவனுடைய திருவடியை அப்படி உள்ளுக்குள்ள வச்சு வருடி கொண்டிருப்பவர் சுந்தரர் என்று சொல்லி சொல்வார். அது மாதிரி அன்புக்கு செய்தால் மட்டும்தான் பெருமானுடைய திருவடியை அடைய முடியும் என்று சொல்லி, ஈசன்பால் அன்பே ஞானம் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்துல நம்ம பார்க்க முடியும். ஞானம்னா என்னன்னா, இறைவனிடத்தில் அன்பு செய்வதுதான் ஞானம் என்று சொல்லி சொல்வார். அப்படி நம்முடைய இந்த இடத்திலே அவர்கள் தேடி காண முடியவில்லை என்பதையும் இந்த புராணத்துல, அதாவது அவங்கெல்லாம் அவ்வளவு பெரியவர்கள் தேடி காண முடியாத இந்த திருவடிய வேற்று மதத்திலே இருந்து புறச்சமயத்தில் இருந்து வந்த சாக்கிய நாயனார் கொஞ்சம் அடைய போறார். அப்படின்னா என்ன காரணம்? அவர் இறைவனுடைய திருவடியிலே வைத்திருந்த பக்தி தான், அன்புதான் காரணம் என்று சொல்லி சொன்னார். இப்படி அது தெளிந்துட்டார். அவர் தெளிவா இருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது என்ன பண்ணார் அப்படின்னா, தினசரி அவர் என்ன செய்வார்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கல்லையே எடுத்து பெருமானுக்கு சாற்றி, அதை எப்படி சாற்றினார் அப்படின்னா, அதை ஒரு சிவலிங்க திருமேனியா சாற்றினார் அப்படிங்கிறார். அதான் நாள்தோறும் சிவலிங்கம் கண்டுண்ணும் அது நயந்து மாடுவோர்வில் இடைமண்ணும் சிவலிங்கம் கண்டு மனம் நீடோடு கழிவகை நிலைமை வர செயல் அறியார் பாடோர்கள் கண்டதனை பதைப்போடும் எடுத்தறிந்தார். அப்படி ஒரு கல்லை எடுத்துக்குவாராம். அப்படி கல்லை எடுத்துக்கொண்டு உடனே தூக்கி அப்படி போடுறதில்ல, அப்படியே அதை மலராக நினைத்து அப்படி பெருமானுடைய திருவடியை நினைந்து உருகி பதைப்போடும். அப்படின்னா அப்படியே சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதைப்பு அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது நம்முடைய திருவாசகத்தில் வரும் பாருங்க, வெள்ளந்தால் விரிசடையாய்கிற பாட்டில் வரும், கீழ்மேலாக பல்லந்தால் உருவுணவின் கீழ்மேலாக பதைத்துருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு என்று சொல்லி மணிவாசக பெருமான் பாடுவார். அந்த பதைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புங்க. அந்த பதைப்போடு அப்படி கல்லை எடுத்து போடுவாராம். அதாவது சிவலிங்க தரிசனத்திற்கு பின்பே உணவு உண்பது என்று சொல்லி அந்த கொள்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர். நம்முடைய அப்பர் சாமிகள் தேவாரத்தில் கூட சொல்வார், உண்பதன் முன் வளர்ப்பறைத்திட்டு உண்ணாராகில் என்று சொல்லி அந்த தேவாரத்தில். அப்ப உணவு எடுப்பதற்கு முன்பாக பெருமானுடைய திருவடியை வணங்கி கொண்டு ஒரு மலராவது பெருமானுக்கு சாற்றி அதற்கு பிறகு உணவு உண்பது என்று சொல்லி அந்த ஒரு நெறி நம்முடைய சிவ வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெறியாக வைத்து போற்றப்படுவது என்று சொல்லி. இப்ப சிவ வழிபாட்டிற்குரிய சிறந்த இடம் என்ன அப்படின்னா, சிவலிங்க திருமேனி தான். நம்ம பெருமானை வழிபாடு செய்வதற்கு இப்ப ஆன்மார்த்த வழிபாடெல்லாம் நம்ம செய்யறோம். அப்படி ஆன்மார்த்த வழிபாடு செய்யறதுக்கு சிறந்த ஒரு இடம் என்னன்னா, பெருமானுடைய திருமேனி தான் என்று சொல்லி இந்த இடத்துல அதை நாயனார் அப்படி பதைப்போடு ஒரு கல்லை எடுத்து பெருமானுக்கு சாற்றி அந்த வழிபாட்டை செய்திருக்கிறார். அப்படி அவர் செய்ததனால சாமி அதை ஏத்துட்டாரா, எங்க கல்லெல்லாம் எடுத்து போட்டா பெருமான் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னா, அதை எப்படி சாமி ஏத்துட்டார் அப்படின்னா, அதாவது ஒரு அகம் நிறைந்த பேருவகை அடங்காத ஆதரவால் மகவு மகிழ்ந்து ஓப்பார்கள் வன்மைபுரி செயலினார். குழந்தைங்க மேல நம்ம அன்பு செய்யறோம். அப்படி குழந்தைக்கு மேல அன்பு செய்கின்ற பொழுது கொஞ்சம் வன்மையான செயலும் செய்வோம். அந்த குழந்தைய மிரட்டுவோம், அடிப்போம், அந்த மாதிரி எல்லாம் செய்வோம். அப்படி செஞ்சாலும் கூட இளம் புதல்வர்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு இன்பமே நிகழும். அது என்னதான் நாம செஞ்சாலும் அந்த குழந்தைக்கு அது இன்பமா தான் முடியுமா. அது மாதிரி சாமிக்கு ஒரு துன்பமே செய்தாலும் கூட இப்ப எப்படி இருக்கு, அவருக்கு இன்பமா தான் இருக்கிறாராம் பெருமான். அதான் சொல்றாரு. அப்படி அன்று போய் பெற்ற நாள் அந்நியதை கணையுங்கால் கொன்றை முடியார் மேல்தான் கல்லெறிந்த குறிப்பதனை நின்று உணர்வார் எனக்கு அப்போது இது இகழ்ந்தது அவர் அருளே என்று அதுவே தொண்டாக என்றும் அது செய்ய நினைந்தார். இப்ப போய் ஒரு நாளைக்கு செய்தாரு. மீண்டும் என்ன பண்ணார் அப்படின்னா,
நமக்கு இதுதான் தினசரி நாம செய்ய வேண்டிய தொண்டு என்று சொல்லி தினசரி அவர் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி போக வேண்டியது, அங்க போய் பெருமான் முன்பாக நிற்க வேண்டியது, நின்று ஒரு கல்லை எடுத்து அப்படி பதை போடு பெருமானுடைய திருவடியை வணங்கி அந்த கல்லையே மலராக பெருமானுக்கு சாற்றுவது, அதற்கு பிறகு உண்பது என்று சொல்லி இப்படியே அவர் வாழ்ந்து வருகிறார். தொடங்கிய நாள் அருளியா தொழில் ஒளியா வழி தொடரும் கடன் புரிவார் அது கண்டு கல்லெறிவார் துவராடை படம் புனை வேடம் தவிரார் பசுபதியார் தம் செயலே அடங்களும் என்பது தெளிந்தார் ஆதலினால் மாதவர்தாம். அப்படின்னா என்னைக்கு தொடங்கினாரோ, அதாவது அந்த தொடங்காத காலம் அப்படிங்கிறது அவர் புத்த மதத்தில் இருந்த காலம். அந்த என்றைக்கு கல்லெறிந்து பெருமானை வழிபாடு செய்ய வந்தாரோ அன்றிலிருந்து ஒரு நாள் கூட தவறல. நம்மளும் சிவபூசை செய்கின்ற பொழுது எப்படி செய்யணும்னா, இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றுருக தந்தரியம் உடையானே என்று சொல்றார். எந்த ஒரு சூழல் வந்தாலும் சரி நம்ம பெருமானை வழிபாடு செய்தே ஆக வேண்டும். இறைவனை வழிபாடு செய்ய நம்ம சிவதிக்கு எல்லாம் வாங்கி வழிபாடு செய்கின்ற பொழுது ஒரு நாள் கூட தவறாது பெருமானை வழிபாடு செய்யணுங்க. அதான் ரொம்ப முக்கியம். அது சாப்பிடுவதற்கு முன்பாக பூசை செய்யணும். அதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அவரை தொடங்கிய நாள் அருளியா தொழில் ஒளியா வழி தொடரும்னார். ஒரு வேற்று மதத்தில் இருந்து வந்தவர் அவர் சாக்கிய மதத்தில் இருந்து என்ன செய்யறார் பாருங்க, தொடங்கிய நாள் அருளிய தொழில், என்னைக்கு அந்த வழிபாட்டை தொடங்கினாரோ இதுதான் நமக்கு இடையறாது வழிபாடு செய்யணுங்கிறது இந்த இடம் தான். அப்படி அந்த வழிபாட்டை தொடங்கிய நாள் முதலாக ஒளியா வழி தொடரும், ஒரு நாள் கூட தவறாது அதை செய்து கொண்டு வருகிறார். கடன் புரிவார் அப்படின்னா அது ஒரு கடமையாக செய்து கொண்டு வருகிறார். கல்லெறிவார் துவராடை படம் புனை வேடம் தவிரார். ஆனா அந்த துவராடை என்று சொல்லக்கூடிய அந்த சாக்கியருடைய அந்த வேடத்தை தவறாது அந்த வேடத்தில் நின்றபடியே பெருமானை வழிபாடு செய்து கொண்டு வருகிறார். பசுபதியார் தம் செயலே அடங்கலும் என்பது தெளிந்தார். அப்படின்னா பசுபதியார் தம் செயலே அடங்கலும், பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் சிறந்தது என்று சொல்லி தெளிந்தார். ஆதலினால் மாதவர் தான். அப்படி அந்த மாதவர் அப்படிங்கிறார் இந்த இடத்துல நாயனார். அப்படி மாதவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்நியதி பரிவோடும் வலுவாமல் இவர் செய்ய, பரிவோடுனா அன்போடு செய்து, பரிவு அப்படிங்கிறது அன்புங்க. ஆமா, அதாவது பெருமானிடத்திலே பரிவு அப்படிங்கிறது அன்பு என்று சொல்லுவாங்க. ஆமா, அப்படி பரிவோடு இதை எப்படி செஞ்சார் அப்படின்னா, சும்மா எல்லாரும் செய்யறாங்க நம்மளும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக செய்யல. அவரு எப்படி செய்தார்னா பரிவோடு செய்தார்கள். இன்னியதி பரிவோடும் வலுவாமல் இவர் செய்ய முன்னுதிரு தொண்டர்களை முடிந்தபடி தான் மொழியில் துண்ணிய மெய் அன்புடனே எழுந்தவினை தூயவர்க்கு மண்ணுமிகு பூசனையாம் அன்பு நெறி வழக்கினால். அப்படின்னா இன்னையதி பரிவோடு வலுவாமல் இவர் செய்ய முன்னுதிரு தொண்டர்களை முடிந்தபடி தான் மொழியில். அப்படின்னா முன்னுதிரு தொண்டர்னார் அந்த அடியார் நல்ல திருத்தொண்டராக இருக்கக்கூடிய, சிறந்த ஒரு முதன்மையான திருத்தொண்டராக இருக்கக்கூடிய அந்த அவருடைய நிலை எப்படி அப்படின்னா, நாம் சொல்வோமானால் அதை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, துண்ணியமை அன்புடனே எழுந்தவினை தூயவர்க்கு மண்ணுமிகு பூசனை அப்படின்னாருங்க. அதாவது நன்மை தீமை செயல் ஆதலின் நானே அமையும் அந்த நடுமில் வழிக்க என்று சொல்லி பட்டினத்தடியார் சொல்வாருங்க. அதாவது நன்மை தீமை நின் செயல் ஆதலின், நான் செய்யக்கூடிய நன்மை தீமை எல்லாம் உன்னுடைய செயலே சாமி. அப்படி இருக்கிற பொழுது நானே அமையும் நலமில் வழிக்கு என்று சொல்லி பட்டினத்தடியார் சொல்வார். அதாவது இறைவனுடைய திருவடியில நம்மளை நம்ம ஒப்புவிச்சாச்சு அப்படின்னா நாம செய்யக்கூடிய நல்வினை தீவினை எல்லாமே பெருமான் ஏற்றுக்கொள்வார். அதான் துண்ணியமை அன்புடனே எழுந்தவினை தூயவர்க்குனா அந்த அடியார் நம்முடைய நாயனாருக்கு மண்ணுமிகு பூசனைனார், நிலை பெற்ற பூசனை அப்படிங்கிறார். நிலை பெற்ற பூசனைனா என்ன? இனி அவர் எங்க போக போறாரு? சிவலோகத்தில் போய் எப்பொழுதும் பெருமானுடைய அந்த திருவருள் ஞாபகத்துல இருக்க போறார். அதான் மண்ணுமிகு பூசனையாம் அன்பு நெறி வழக்கினால். இது எப்படி செய்தார் அப்படின்னா, அவர் அன்பு நெறியிலே நின்று செய்தார். இந்த அன்பின் மூலமாக பெருமானை வழிபாடு செய்தார் என்று சொல்லி சொல்றார். இப்ப அவர் கல்லை எரிந்ததை நம்முடைய பெருமான் எப்படி ஏற்றுக்கொண்டார், உலகத்தார் எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கறத சொல்லாருங்க. பெருமான் அதை மலரா ஏத்துட்டாராம். ஆனா உலகத்தாரெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அந்த அன்பு நெறி இல்லாதவர்கள் அதை கல்லா எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாருங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை இல்லைங்களா? இந்த கல்லாலே எறிந்ததும் அன்பான படிகானில்
வில்வேடர் செருப்படியும் திருமுடியின் மேவிற்றால் நல்லார் மற்ற அவர் செய்கை அன்பாலே நயந்ததனை அல்லாதார் கள்ளென்பார் அரணாக்கு அகுது அலராமால். இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்றார் அவரு. அதாவது இவர் கல்லெறிந்ததற்கு சேக்கிழார் பெருமான் இதே மாதிரி அந்த பெருமானுடைய வழிபாடு செய்தவர், அன்போடு வழிபாடு செய்தவர் கண்ணப்ப நாயனார். அந்த கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சரித்திரத்தை நினைவு கூறுகிறார் நமக்கு. கல்லாலே எறிந்ததவும் அன்பான வடிகானில். இவர் கல்லாலே வழிபாடு செய்ததை நம்ம அன்போடு பார்க்கணும். அப்படி பார்க்கலைன்னா வில்வேடர் செருப்படியும் திருமுடியின் மேவிற்றால். கண்ணப்ப நாயனார் எப்படி வழிபாடு செய்தார்? செருப்பணிந்த காலை தூக்கி பெருமானுடைய தலைமையில வச்சார். வாயிலே கொண்டு வந்த திருமஞ்சன நேரை பெருமானுக்கு அபிஷேகமாக விட்டார். அப்புறம் மிருகங்களுடைய இறைச்சி எல்லாம் அவர் வாயிலே வைத்து அதுக்கி பார்த்து அதற்கு பிறகு பெருமானுக்கு படைத்தார். அதற்கு பிறகு தலையிலே சொருகி கொண்டு வந்த மலர்களை பெருமானுக்கு சூட்டினார். இதெல்லாம் சாமி எப்படி ஏத்துட்டார் அப்படின்னா மகிழ்வோடு ஏத்துட்டாரு. அதாவது அவரை செய்த வழிபாட்டை சொல்லுகின்ற பொழுது அப்படி கண்ணப்ப நாயனார் போறார். கண்ணப்ப நாயனார் சென்று பெருமானை பார்க்கின்ற பொழுது அப்படி சாமி வந்து அந்த சிவலிங்க திருமேனியை பார்த்து அவர் சொல்றார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்ட சென்று எய்தி வெப்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தம்மை விழைத்தங்கு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்க சொல்றாருங்க. அதாவது சாமியை பார்த்து சிவலிங்க திருமேனியை பார்த்து ரொம்ப இழைச்சி போயிட்டீங்கன்னு கேட்டாதான் நம்முடைய கண்ணப்ப நாயனாருங்க. இளைத்தனர் நாயனார் என்று சொன்னார். ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தது முதல், அப்படி முளைத்த முதல் போல இருக்கக்கூடிய காலத்தினாதருங்க. ஆமா, அந்த குடுமி தேவரை பார்த்து முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றினார். அதாவது கண்ணப்ப நாயனாருடைய செருப்பை கூட இந்த இடத்துல சேக்கிழ பெருமான் எப்படி சொல்லாருன்னா பொற்செருப்பு அப்படிங்கிறார். அவ்வளவு சிறப்பு. வளைத்த பொற் செருப்பால் மாற்றி அந்த அவருடைய எச்சில் கலந்த அந்த உமிழ்நீரை சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னா வாயில் மஞ்சள் நீர் தம்மை விளைத்த அன்பு உமிழ்வார் போல அப்படியே உள்ளேயே ஊறி திளைத்து விளைந்த அன்பு, அந்த அன்பையே உமிழ்ந்தது போல இருந்ததுதான் சேக்கிழ பெருமானுக்கு. அவர் வாயிலை கொண்டு வந்த பொன்புகளை ஆற்றினுடைய நீர் அதோட என்ன கலந்திருக்குது அப்படின்னா நாயனாருடைய அன்பு கலந்திருக்குதுங்க. இந்த விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார். இதுதான் அவர் செய்த வழிபாடு. அப்ப இதை எப்படி சாமி ஏத்துட்டார் அப்படின்னா இதை நம்ம அன்பால பார்க்கணும் அப்படிங்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். ஆமா, பெருமானை வழிபாடு செய்வது அருளாளர்கள் எப்படி வழிபாடு செய்திருக்கிறாங்க அப்படின்னா இப்படித்தான் வழிபாடு செய்திருக்கிறாங்க. பரிவில்லா பதிவுதானோர், பரிவில்லா படிவுதானோர், படிவில்லா பரிவுதானோர் படிவமாம் பரிசு தோன்றம் சேக்கிழ பெருமான். பரிவுன்னா அன்பு, படிவம்னா வடிவம். படிவில்லா பரிவு, வடிவமில்லாத உருவமில்லாத அன்பு. ஒரு உருவத்தோடு வந்தா எப்படி இருக்குன்னா கண்ணப்ப நாயனாரை போல இருக்கணும் சேக்கிழ பெருமான். உருவம், அன்புக்கு உருவம் கிடையாது. அப்படிப்பட்ட அன்பு உருவம் எடுத்து வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா கண்ணப்ப நாயனாரை போல இருக்கு என்று சொல்லி அந்த சரீரத்தில் நமக்கு சேக்கிழ பெருமான் அருளுகின்றார். அப்படி கண்ணப்ப நாயனாருக்கு பெருமான் வந்து எப்படி அருள் செய்தார் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணுங்க. அப்ப கண்ணப்ப நாயனாருக்கு அருள் செய்த பெருமான் இப்ப வந்து திருக்கண், அதை வந்து என்ன சொல்றாரு, திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி கடைசியில் சொல்றாரு இல்லைங்களா. அப்ப காலை தூக்கி எங்க வச்சிருக்காரு? சாமி கண்ணு தலை மேல வச்சு அந்த நிர்மாலிய மலர்களை எல்லாம் தள்ளி இருக்கிறாரு. அப்புறம் ஒரு கண்ணு இல்லப்பா, இன்னொரு கண்ணை பிடுங்கன்னா இடம் தெரியாது. அந்த இட அடையாளத்துக்காக தன்னுடைய காலை எடுத்து பெருமான் திருமுடி மேல அந்த இன்னொரு கண்ணில் வச்சாரு. திருக்கண்ணில் இடக்கால் ஊன்றி என்று சொல்லி சொல்வார். தான் அதனாலதான் இறைவன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா சிவகோசரியார் கிட்ட, அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும், அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்றும், அவனுடைய நிலை இவ்வாறறினி என்று அருள் செய்தாங்க. அதாவது கண்ணப்ப நாயனார் செய்த செயல் சரியில்லை, அந்த செயல் பிடிக்கல அப்படின்னா சாமி என்ன செய்திருப்பார் அப்படின்னா கண்ணப்ப நாயனாருடைய கடவுளை போய் தானே சொல்லியிருக்கணும், நீ செய்யறதெல்லாம் சரியில்லையப்பா, நான் குடுமி தேவர் வந்திருக்கிறேன், இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவனுடைய செயலெல்லாம் நமக்கிணியவாம் என்று சொல்லி இறைவனே அதுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கிறார். கண்ணப்ப நாயனாருடைய பூசைக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தா? இறைவனே அங்கீகாரம் கொடுக்கிறார். இறைவனே அங்கீகாரம் கொடுத்தது கண்ணப்ப நாயனுடைய பூசை.
அதான் சொல்றார், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அப்படின்னார். இது இறைவனுடைய கூற்று. சேக்கிழார் பெருமான் இறைவன் கூற்றாக நமக்கு சொல்லுவது இந்த இடங்க. அதனால அது அவனுடைய, அதாவது அவர்கள் செய்த செயல் எல்லாம் எப்படி அப்படின்னா அன்போடு செய்த செயல். அது இறைவன் அப்படியே ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மைங்க. நமக்கு அதாவது பெருமான் அந்த அவர்களுடைய வழிபாட்டை ஏற்றுட்டார். அதான் சொல்ற, வில்வேடர் செருப்படியும் திருமுடியின் மேவிற்றால் என்று சொல்லி, அப்படி அந்த செருப்பணிந்த திருவடிய தலைமையில வச்சது அவருக்கு பெருமானுக்கு உகந்த செயல் என்று சொல்லி இறைவனே சொல்லுவதாக நமக்கு பெரிய புராணத்தில் இருக்கு. நல்லாருமற்ற அவர் செய்கை அன்பாலே நயந்ததனை, அவர் அன்பாலே செய்ததை என்ன சொல்றாங்க, அல்லாதார் கல்லென்பார். அல்லாதார்னா இந்த இடத்துல யார் அப்படின்னா அன்பு நெறியிலே வாராதவர்கள் அப்படிங்கிறார். பெருமானிடத்திலே அல்லாதார் என்று சொன்னால் இறைவனிடத்திலே அன்பில்லாதவர்கள். அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நமக்கு என்ன, அல்லாதார் கல் என்பார். இறைவனிடத்தில் அன்பு நெறியில் வாராதவர்கள் அதை கல் என்று சொல்லுவார்கள். அரணார்க்ககுது அலராமால் அப்படின்னு. பெருமான் அதை எப்படி ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் மலராக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் வழிபாட்டை இறைவன் ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது இங்க சொல்றாரு. அப்படி அடுத்த திருப்பாட்டு, அப்படி அவர் செய்து கொண்டே வருகிறார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது அவருக்கு ஒரு நாள் அது மறந்துடுறாரு. மறந்துட்டு போய் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துடுறாரு. இதுவும் எப்படி வந்தது அப்படின்னா பெருமானுடைய அருளால் வந்தது அப்படிங்கிறார். அவன் அந்த மறதி கூட அங்கொரு நாள் அருளாலே அயர்ந்துண்ண புகுகின்றார் எங்கள் பிரான் தனையறியாது அயர்ந்தேன் யான் என எழுந்து பொங்கியதோர் காதலுடன் மிக விரைந்து புறப்பட்டு வெங்கரியில் உரிமுனைந்தார் திருமுன்பு மேவினார். சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தாச்சுங்க. தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. சாப்பிட போறார். சாப்பிட்றதுக்கு கை வைக்கிற பொழுது அடடா சாமிக்கு மலர் போடாத வந்துட்டுமே என்று சொல்லி எழுந்து சுடியார். எந்திரு சுடியார்ந்து பெருமான் நிற்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதான் சொல்றாருங்க, அங்கொரு நாள் அருளாலே என்று சொல்லி சொல்றாரு. எப்படி ஈசர் அருள் கூட அவர் நம்ம சமயத்துக்கு வந்தாரோ அது மாதிரி இந்த இடத்துலையும் அருளாலே அயர்ந்துண்ண புகுகின்றார் எங்கள் பிரான் தனையறியாது அயர்ந்தேன் யான் எழல். பெருமான நினைக்காம இப்படி மறந்துட்டுமே என்று சொல்லி, அது ஞானசம்பந்த பெருமான் எப்பொழுதும் போய் ஒரு பதிகம் பாடுவார். அப்படி ஒரு நாள் அவர் பதிகம் பாடுறதுக்கு மறந்துடுறார். எங்க அப்படின்னா நம்முடைய திருவாலங்காடு செல்லுகின்ற பொழுது அவர் கோயிலுக்குள்ள போறதில்லை. காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்த பதி என்று சொல்லி அவர் வேறொரு கோயிலில் போய் தங்குறார். அவர் தங்க இருக்கிற இடத்துக்கு சாமி போறார். கனவுல போய் என்ன கேட்கிறார் அப்படின்னா அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னாருங்க. அயர்ந்தனையோ என்னை பாடுதற்கு அப்படின்னாரு. அதற்கு பிறகுதான் அவர் பாடுறாருங்க. ஆமா, அப்படி பாடி துஞ்ச வருவார் அவர் என்று சொல்லக்கூடிய திருப்பதிகத்தை பாடுறார். சேக்கிர பெருமான் அந்த பதிகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மெய்யுருகும் திருப்பதிக விளம்பலுற்றார். நடுஜாமத்தில் போய் பாட சொல்லி கேட்டது நம்ம சாமிங்க. அதுதான் திருமுறைகளுக்கு அவ்வளவு சிறப்பு என்று சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. காணும் கண்ணுக்கு காட்டு முலம் போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரான்பின் அரண்கலல் செலுமே என்பது நம்முடைய சிவஞான போத சூத்திரம். நம்ம அயரான்பின் அரண்கலல் செலுமேன்னு அப்படி மறவாது பெருமானுடைய திருவடியில அப்படியே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் அப்படி என்று சொல்லி அப்படி அயர்ந்ததற்கு காரணம் அருளே என்று சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல அயர்ந்ததும் மறந்ததும் அருளே என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, அருளாலதான் அவர் மறந்தார் என்று சொல்லி சொல்றார். அடுத்து கொண்டதொரு கல்லெடுத்து குறிகூடும் வகையெறிய உண்டி வினை ஒளி தஞ்சி ஓடி வரும் வேட்கையொடும் கண்டருளும் கண்ணுதலார் கருணை ஒளி திருநோக்கால் தொண்டரது நெடு விசும்பில் துணையோடும் தோன்றினார். பெருமான் அப்படியே திருக்காட்சி கொடுக்கிறார். அப்படியே விண்ணிலே உமையம்மையோடு காட்சி கொடுக்கிறார் நாயனாருக்கு. அதான் சொல்றார், கொண்டதொரு கல்லெடுத்து குறிகூடு வகையறிய. அப்படி எப்பவும் போல அவர் அந்த கல்லை எடுத்து பெருமானுக்கு சாற்றுகிறார். அப்படி சாற்றுகின்ற பொழுது உண்டி வினை ஒளி தஞ்சி பசிய கூட நீ மறந்து ஓடி ஒரு வேட்கையோடும் என் மேல் பெருமான் மீது இருக்கக்கூடிய ஒரு வேட்கை, அது அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த வேட்கையோடு கண்டருளும் அதை பார்த்து சாமி என்ன கண்ணுதலார் கருணை மொழியினர். கண்ணுதல் பெருமானாக இருக்கக்கூடிய கண்ணுதலார் நெற்றிக்கண்ண சொல்றாருங்க. பெருமான் அருள் செய்ய வருகின்ற பொழுது நெற்றிக்கண்ணோடு வருவார்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணுதலார் கருணை மொழி திருநோக்கால் அப்படின்னு. பெருமானுடைய திருநோக்கம் எப்படி கருணை மொழிந்த அந்த திருநோக்கத்தினாலே தொண்டர் இதுவரைக்கும் இருந்தது என்னன்னா
நமக்கு இருக்கக்கூடிய பிரதான சக்தி என்று சொல்லக்கூடியது. இப்ப அருள் செய்யக்கூடிய கருணை ஒளி திருநோக்கம் அப்படிங்கிறது அருள் சக்திங்க. ஆமா, அதான் அப்படி கருணை ஒளி திருநோக்கால் தொண்டரது நெடுவிசும்பில் அப்படி மேல எப்படி துணவியுடன் தோன்றினார் என்று சொல்லி அப்படியே நாயனாருக்கு பெருமான் அப்படியே உமையம்மையோடு காட்சி கொடுக்கிறார். அது அடுத்த பாட்டில் சொல்றாரு. எப்படி காட்சி கொடுத்தார் அப்படின்னா விடை மீது காட்சி கொடுக்கிறாருங்க. அதான் அருள் செய்ய வருகின்ற பொழுது பெருமான் எப்படி வருவார் அப்படின்னா விடையோடு உமையம்மையோடு பெருமான் அருள் செய்வார். ஆமா, அப்படித்தான் எல்லா இடத்துக்கும் அருள் செய்ய வருவார். இளையான்குடி மாற நாயனார் புராணத்துல வருகின்ற பொழுது அங்க உமையம்மையும் இல்லாத வராரு, அதே மாதிரி விடையும் இல்லாத அங்க வருவாருங்க. அவ ஏன் அப்படி வராரு அப்படின்னா நாயனாருடைய வறுமை நிலையை பார்ப்பதற்கு அங்க உமையம்மை வரலையாம். கருணையே வடிவமான உமையம்மை வரலைன்ட்டாங்களாம். அதே மாதிரி அறமே வடிவமாக இருக்கக்கூடிய அந்த விடையும் வரலையா, அறக்கடவுளாக இருக்கக்கூடிய விடையும் வரலையா. அதனால பெருமான் தனியா வந்தாராம். சேக்கிழ பெருமான் அந்த இடத்தை நமக்கு அப்படி சொல்ற. அது மாதிரி இங்க பெருமான் அருள் செய்ய வருகின்ற பொழுது இப்படி ஒரு ஆமா எப்படி மழவிடைமேல் எழுந்தருளி வந்ததொரு செயலாலே கடலடைந்த திருத்தொண்டர் கண்டுகரம் குவித்து இறைஞ்சி விழ கண்டுகரம் குவித்து இறைஞ்சி விழ அருள் நோக்களித்தருளி மிக்க சிவலோகத்தில் பழடிமை பாங்கருளி பரமர் எழுந்து அருளினார். எப்படி சாமி அருள் செய்தார் அப்படிங்கிற இந்த பாட்டில் சொல்ல. நாயனாருக்கு பெருமான் எப்படி அருள் செய்தார்? மலைவிடை மீது காட்சி கொடுத்தார் இல்லைங்களா? பெருமான் விடை மீது உமையம்மையோடு காட்சி கொடுக்கிறார். அப்புறம் அருள் எப்படி செய்தார் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பெருமான் ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமானமும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டாம். ஒரு சிலருக்கு சிவகணங்கள்ல இருக்கிற காட்சி கொடுப்பார், சிவகணங்களோடு இருக்கக்கூடிய அருள் செய்வார், சிவகணங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அருள் செய்வார். அதே மாதிரி ஒரு சிலருக்கு அப்படியே நலமிகு சிவலோகத்தில் இருக்க சொல்லி அருள் கொடுப்பார். இந்த நாயனாருக்கு அப்படி அருள் செய்தார் அப்படிங்கிறத சொல்றாரு. மழவிடை மேல் எழுந்தருளி இளமை உருந்திய அந்த விடையின் மீது எழுந்தருளி வந்தது ஒரு செயலாலே கடலடைந்த திருத்தொண்டர் அப்படின்னார். கடல் அடைந்தர்னா பெருமானுடைய திருவடி அடைந்த திருத்தொண்டர் கண்டுகரம் குவித்து இறைஞ்சி அப்படியே சாமியை பார்த்த உடனே 2 கைகள் அப்படியே தலைமேல் குவித்து பெருமானுடைய திருவடியில விழுந்து வணங்குறார் தொண்டர். அத கடல் அடைந்த அப்படின்னா பெருமான் எப்படின்னா தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவான் என்று சொல்லி, ஆமா, அதாவது தன்னடைந்தாருக்கு இன்பங்கள் தருவானை என்று சொல்லி நமக்கு திருமுறை. தன்னுடைய திருவடி அடைந்தவர்களுக்கு பெருமான் மாறாத இன்பத்தை, எப்பொழுது இருக்கக்கூடிய இரவாத இன்பத்தை பெருமான் கொடுப்பான் அப்படிங்கிறது நமக்கு திருமுறை வாயிலா நமக்கு தெரியுது. அப்படி கடலடைந்த திருத்தொண்டர் கண்டுகரம் குவித்து இறைஞ்சி விழ அருள் இறைஞ்சி விழ அருள்நோக்கு அளித்துனர். நாயனாருக்கு அருள்நோக்கம் பாலித்தருளி சிவலோகத்திலே பழைய அடிமைத்திறத்தினை கொடுத்தருளி பரவனார் எழுந்தருளினார் என்று சொல்லி, அதாவது நாயனாருக்கு எப்படி அருள் செய்திருக்கிறார் அப்படின்னா அருள்நோக்கு அளித்து திருவருள் நோக்கம் பெருமானுக்கு இப்ப கிடைக்கிறது. அந்த திருவருள் நோக்கத்தை அளித்து சிவலோகத்திலே பெருமான் இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்திலே பழைய அடிமைத்திறத்தினை கொடுத்தருளி. அதான் ரொம்ப முக்கியங்க. எங்க போனாலும் நமக்கு என்ன வேணும்னா அந்த அடிமைத்திறன் தான் வேணுங்க. அதான் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடினார், மீளாடிமை உமக்கே ஆளாய் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா பெத்தத்திலையும் சரி முக்தியிலையும் சரி ஆன்மா சிவத்துக்கு அடிமை அப்படிங்கிறதா சைவ சித்தாந்தத்தினுடைய கொள்கை இல்லைங்களா? சிவ சமவாதம் என்று சொல்லி வேதாந்திகள் பேசக்கூடியது அது வேற. நம்மளுடைய கொள்கை என்ன அப்படின்னா பெத்தத்திலையும் சரி முக்தியிலையும் சரி எப்பொழுதும் பெருமானுக்கு நம்ம அடிமை. அப்படின்னா நமக்கு தற்சுதந்திரம் அப்படிங்கிறது எங்கேயும் கிடையாதுங்க. அந்த இன்பத்தை பெருமான் கொடுப்பார், அந்த இன்பத்தை அனுபவிப்பது மட்டும்தான் நம்முடைய வேலை. அதனாலதான் என்ன சொன்னார் அப்படின்னா அருள் நோக்கு அளித்தருளி மிக்க சிவலோகத்தில் பல அடிமை பாங்கருளி. அங்கேயும் போய் அடிமை அப்படிங்கிற அந்த அந்த பெருமான் அடிமைத்திறத்தினை கொடுத்தருளி அப்படி பரமனால் எழுந்தருளினார் என்று சொல்லி. அருள் நோக்குன்னா சிவப்பேறு தரக்கூடிய ஒரு பார்வைங்க. அருள் நோக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது கணப்ப நாயனோட புராணத்துல வரும், அங்கணர் கருணை கொண்ட அருள் திரு நோக்கம் எய்த அப்படின்னு சொல்லி வருங்க. அதாவது ஒரு குருநாதனுடைய பார்வை பட்டா அங்கு இறைவனே குருநாதர், அங்கு காலத்தினாதர் தான் நம்முடைய கணப்ப நாயனருக்கு குருநாதர். அதாவது சென்றவர் காணா முன்னே திங்கள் சேர் சடையார் தம்மை, திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணா முன்னே
அங்கணர் கருணை கூர்ந்து அருள் திரு நோக்கம் எய்த பொங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய பவத்தின் முன்னை தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொறிவில் அன்புருவமானார் என்று சொல்லி அங்க சொல்வார். அது கண்ணப்ப நாயனார் காலத்தி மலைக்கு போயிட்டு இருக்கிறார், இன்னும் மேல போய் சேரல. அவர் போறதுக்கு முன்னாடியே காலத்தினாதர் அவரை பார்த்துறார். குடுமிதேவருடைய திருநோக்கம் பட்டவுடனேயே தங்கிய பிறப்பின் முன்னை சார்பிட்டு அகல நீங்க, இதுவரைக்கும் எத்தனை பிறப்பு இருந்தோ அத்தனை பிறப்புகளுடைய பாசங்களும் நீங்கியது. அப்படி நீங்கினதுனால என்னாச்சு? பொறிவில் அன்புருவமானார், அப்படி அன்பாகவே மாறினார் என்று சொல்லி அந்த ஒரு வழிபாடு அப்படி அவர் பெருமான் மீது அன்போடு செய்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இறைவனுடைய திருநோக்கம் தான் காரணம். அங்க ரெண்டு, அதாவதுங்க கண்ணப்ப நாயனாருடைய வழிபாட்டையும் சேக்கிழ பெருமான் வலியுறுத்தி சொல்றார். அதே மாதிரி சிவகோசரருடைய வழிபாட்டையும் சேக்கிழ பெருமான் அருமையா சொல்றார். அங்க ஆகம முறைப்படிதான் ரெண்டு பேருமே வழிபாடு செய்திருக்கிறார். ஆகம முறைப்படினா ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறது அந்த புராணத்துல சொல்றார். எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார் என்று சொல்லி சிவகோசரியார் பெருமானை வழிபாடு செய்ய செல்லுகிறார். எப்படி போறார் அப்படிங்கிறத சேக்கிழ பெருமான் நமக்கு அழகா சொல்றார். எய்திய சீர் ஆகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப, ஆகமத்திலே சொல்லப்பட்ட பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலுங்கிறார். அப்படி பறித்த மலர் புனல் நீர் ரெண்டையும் கொண்டு சென்று அவர் பெருமானை வழிபாடு செய்தார் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு அருள்வார். அப்படிப்பட்ட பெருமான் கண்ணப்ப நாயனாருக்கு அருள் நோக்கம் செய்தார் அப்படிங்கிறார். அங்கணர் கருணை கூர்ந்து அருள் திரு நோக்கம் எய்த அப்படின்னார். இங்க என்ன சொல்றாரு? கண்டுகரம் குவித்திரைஞ்சி வில அருள் நோக்கு அளித்தருளி, அந்த அருள் நோக்கம் தாங்க வேணும் நமக்கு. பெருமானுடைய திருவருள் நோக்கம் எப்ப கிடைக்குதோ அப்ப ஆன்மா அந்த இன்பத்திலே திளைத்து அந்த முக்தி பேருக்கு போகும் அப்படிங்கிறதா நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய உண்மை என்று சொல்லி, அப்படி அருள் நோக்கு என்று சொல்வது சிவப்பேறு தரும் பார்வை. அதான் இப்ப நாயனாருக்கு கிடைச்சிருச்சு. மிக்க சிவலோகம்னா ஏன எல்லா பதங்களும் மிக்க சிறப்புடைய பல அடிமை பாங்கு, பல அடியார் கூட்டம் அத்தா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. அப்படி பல அடிமை பாங்குன்னா மணிவாசக பெருமான் முதல்ல ஆசைப்பத்துல என்ன கேட்கிறார் அப்படின்னா, பல அடியார் கூட்டம் காண அத்தான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று சொல்லி நாயனாருக்கு என்ன ஆசைனா அடியாருடைய திருக்கூட்டத்தில் போய் சேரணும்னு ஆசையம். ஆமா, அதிசயப்பத்துல எனக்கு கூட நல்ல ஒரு திருக்கூட்டம் கிடைச்சிருச்சுன்னு அவர் அதிசயமா பாடுறாருங்க. அப்படி வாதபூரடிகள் கடைசி வரைக்கும் எங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா, அடியேன் உன் அடியார் நடுவிற்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தில் என்கருத்து முடியவண்ணம் முன்னின்று. அப்ப வாதபூரடிகளுக்கு என்ன ஒரு இன்பம்னா அடியாரும் கூட இருக்கிறது தான் இன்பம். இப்ப சாக்கிய நாயனாருக்குள்ள எங்க சாமி வைக்கிறார் அப்படின்னா, பல அடிமை பாங்கருளி பரமரை எழுந்து அருளினார் என்று சொல்லி அந்த பல அடியார் கூட்டத்திலே கொண்டு போய் மேல கைலாயத்துல விட சிவலோகத்துல அடியாரோடு இருக்கிறார் நம்முடைய நாயனார். நம்முடைய கந்தர் கழிவென்பாவல குமரகுருவர் சொல்லுகின்ற பொழுது, தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி தோயும் பரபோகம் தீப்பித்து என்று சொல்லி நமக்கு அந்த சரீரத்தில் அந்த நம்முடைய கழிவென்பாவல குமரகுருவர் சொல்லுகிறார். இப்படி இந்த நிலையிலே நம்முடைய நாயனார் இறைவனுடைய திருவடி பேர் அடைகின்றார். அடுத்து இறுதி பாடல்ல சொல்றார், ஆதியார் நம்மை நாளும் கல்லெறிந்து அணுகப் பெற்ற கோதில் சீர் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவர்க்கு நல்கும் சோதியார் அறிதலன்றி துணிவது என் அவர்தான் சூடி தீதினை நீக்கலுற்றேன் சிறப்புலி யாரை செப்பி. அதாவது அடுத்த புராணத்துக்கு அவர் தோற்றுவாய் செய்கின்றார். அதுல என்ன சொல்றாருன்னா, ஆதியார் நம்மை, பெருமான் எப்படிப்பட்டவர்? ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி. மார்கழி மாதம் பாடக்கூடிய ஒரு நேரம் இல்லைங்களா? அப்படி ஆதியார் நம்மை நாளும்னா தினசரி, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. ஆதியார் நம்மை நாளும் கல்லெறிந்து அணுகப் பெற்ற, அப்படி கல்லெறிந்து பெருமானுடைய திருவடியை அடைந்த அணுகப் பெற்ற கோதில் சீர் தொண்டர் கொண்ட குறிப்பினை. அப்படி கல்லெறிந்ததுனால அவருக்கு ஏதாவது குற்றம் உண்டானா குற்றமில்லாத தொண்டர் அப்படிங்கிறார். கல்லெறிந்ததுனால எந்த ஒரு குற்றமும் கிடையாதுங்க. கோதில் சீர் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவருக்கு நல்கும் சோதியார் அறிதல் அன்றி துணிவது என். சோதியார் அறிதல் அன்றி துணிவது என் அப்படின்னா அவருடைய அன்பினை
இறைவன் அவர்களுக்கு செய்த அன்பினை, அதே மாதிரி அப்பெருமான் மீது அவர் வைத்த அன்பினை சோதியார் அறிதலின்றி துணிவதேன், சிவபெருமானால மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியுமா, வேற யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். இதே மாதிரி எரிபத்த நாயனாருடைய புராணத்துல வருங்க. புகழ்ச்சோழ நாயனார் அதே மாதிரி எரிபத்த நாயனார் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அன்பு பாராட்டி கொள்ளுகிறார்கள். அந்த கடைசி இடத்துல சேக்கிழ பெருமான் எப்படி சொல்வார் அப்படின்னா, ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொள்ள வாலினை கொடுத்து நின்ற வலவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கிலன்றி நீளுமத் தொண்டின் நீர்மை நினைக்கிலார் அளக்க வல்லார் அப்படின்னார். அதாவது எரிபத்த நாயனாரும் புகழ்ச்சோழர் ஆளுடை தொண்டர் எரிபத்த நாயனார், வாலினை கொடுத்து நின்ற வலவனார் புகழ்ச்சோழர், இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அன்பை சிவபெருமானை தவிர வேற யாரும் அளக்க முடியாது, அளவு சொல்ல முடியாது என்று சொல்லி நினைக்கிலார் அளக்க வல்லார், நினைச்சா கூட நம்ம அளக்க முடியாது, அது இறைவனால மட்டும்தான் சொல்ல முடியும் என்று சொல்லி அளக்க முடியும் என்று சொல்லி அந்த எரிபத்த நாயனார் பணத்துல சேக்கிழ பெருமான் நமக்கு அருள்வார். அதே மாதிரி இங்கே என்ன சொல்றாருன்னா, கோதில் சீர் தொண்டர் கொண்ட குறிப்பினை அவருக்கு நல்கும் அவருக்கு அருள் செய்த சோதியார் அறிதல் என்று துணிவதியன். அது யாருக்கு முழுமையா தெரியும்னா சிவபெருமானுக்கு தான் முழுமையா தெரியும், வேற யாருக்கும் அவருடைய அன்பு முழுமையாக தெரியாது என்று சொல்லி நமக்கு சரிதத்தை நிறைவாக்கி காட்டுகிறார். இந்த சரிதத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இறைவனை வழிபாடு செய்கின்றோம், எப்படி வழிபாடு செய்யணும்னா அன்போடு வழிபாடு செய்யணுங்க. இதுக்கு சிவஞான சித்தியார்ல நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஒரு இடம் வருங்க. சிவஞான சித்தியார்ல நமக்கு ஒரு இடம், அதாவது பெருமானிடத்திலே அன்புடைய அடியார்கள் செய்கின்ற பாவமும் புண்ணியமாகும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி பெருமானிடத்திலே அன்பில்லாது செய்யக்கூடிய புண்ணியமும் பாவமாகும் என்று சொல்லி அதுக்கு 2 உதாரணம் சொல்றாருங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய தக்கன் செய்த வேள்வியானது இறைவனிடத்தில் அன்பில்லாது செய்த வேள்வி அழிந்துபட்டது. நம்முடைய சண்டீஸ்வர நாயனார் அப்பாவுடைய காலை தரித்தது அப்படின்னு சொல்லுவது அது ஒரு பாவமான செயலா இருந்தாலும் இறைவன் மீது அன்போடு வைத்து செய்த செயல் அப்படிங்கிறனால புண்ணியத்தில் முடிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அறநடைக்கு அன்பர் செய்யும் அறநடைக்கு அன்பிலார் செய் புண்ணியமும் பாவமாகும், பரநடைக்கு அன்பர் செய்யும் பாவமும் புண்ணியமாகும். வரனுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நாரினில் பாலன் செய்த தீமையும் நன்மையாய்த்து என்று சொல்லி, இப்ப இறைவன் மீது அன்போடு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேரும், பெருமானுடைய திருவருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நம்முடைய சாக்கிய நாயனாருடைய திருச்சரிதத்தில் இருந்து நம்மால் அறிய முடிகிறது என்று சொல்லி பட்டணத்தடிகள் மும்மணி கோவிலை சொல்லுகின்ற பொழுது கூட, கல்லால் எறிந்த பொல்லா புத்தன் இன்னிணைந்து எறிந்த அதனால் அன்னவன் தனக்கும் அருள் பிழைத்தன்றே என்று சொல்லி திருவிடைமருதூர் மும்மணி கோவில பட்டணத்தடிகள் அருளுகின்றார். கல்லால் எறிந்த பொல்லா புத்தன் இன்னிணைந்து எறிந்த அதனால் அன்னவன் தனக்கும் அருள் பிழைத்தன்றே என்று சொல்லி திருவிடைமருதூர் மும்மணி கோவிலை நமக்கு அருளுகின்றார் என்று சொல்லி இந்த வகையிலே நமக்கு நம்முடைய நாயனாருடைய திருச்சரிதத்தை சிந்தித்து நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் உயர்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.